ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிஃபோன் இன்டர்வியூ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயிலான சம்மரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நமக்கு வந்து இன்டர்வியூனா என்னென்னு தெரியும், வீடியோ கான்ஃபரன்சிங்னா என்னென்னு தெரியும், அண்ட் டெலிஃபோன் இன்டர்வியூ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து பார்த்தலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிஃபோன் இன்டர்வியூனால் வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு இன்டர்வியூ வந்து ஃபோன் காலில் நம்ம நார்மலாக வந்து பேசுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஃபோன் காலில் வந்து நம்மளை இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு எடுக்கிறது தான். இப்போ வந்து நான் உங்களை வேலைக்கு ஹையர் பண்ணுறேன் அப்படின்னா, என் கூட வந்து நீங்கள் ஃபோன் காலில் வந்து இன்டர்வியூ நடக்கும். நீங்கள் யார், என்ன படிச்சிருக்கிறீங்க, உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா. அதே மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம ஒரு ஃபோன் காலில் வந்து நம்ம பேசுகிறது தான் வந்து டெலிஃபோன் இன்டர்வியூ. அதே இது ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அப்படின்னா நம்ம வந்து நேரடியாகவே முகத்தை பார்த்து வந்து நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து அந்த பக்கம் இருப்பாங்க, அவங்க வேறு இடத்துல இருப்பாங்க, நம்ம வேறு இடத்துல இருப்போம். நம்ம வந்து வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு இன்டர்வியூ நடக்கும். அண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அப்படின்னா நேரில் நடக்கும். டெலிஃபோன் இன்டர்வியூ அப்படின்னா ஃபோன் காலில் பேசுகிறது தான் வந்து டெலிஃபோன் இன்டர்வியூ. அண்ட் அதில் வந்து எந்த மாதிரியான கான்வர்சேஷன்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னா இன்டர்வியூ வேலை தேடி போகிறாங்கல்ல, அண்ட் அவங்க தான் வந்து எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லுவாங்க. அண்ட் அவங்க எம்ப்ளாயர்ஸ் அந்த ஹையர் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து கேண்டிடேட் எம்ப்ளாயர்ஸ் தான் வந்து ஆக்சுவலி அந்த கம்பெனியில் உள்ள எம்ப்ளாயர், ஒரு சிஇஓவாக இருக்கலாம், இல்லை ஹெச்ஆராக இருக்கலாம். அவங்க தான் வந்து அந்த டெலிஃபோன் இன்டர்வியூவே வந்து நடத்துவாங்க. ஆல்ரெடி அந்த ஆஃபீஸ்லேயோ கம்பெனிலேயோ வேலைக்கு இருக்கிறவங்க தான் வந்து அந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டெலிஃபோன் இன்டர்வியூவில் வந்து கேண்டிடேட்டை பற்றி, அவங்களோட ஸ்கில்ஸ் பற்றி, அண்ட் அவங்க எப்படி வந்து நம்ம கூட பேசுகிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் எல்லா இடத்துலையுமே இந்த இன்டர்வியூ நடக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரில, ரேராக வந்து இதே மாதிரி இன்டர்வியூ நடக்கும், இல்லைனா இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்டெப்பாகவும் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து என்ன ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸோட டேட்டா, அதாவது கேண்டிடேட்டான நம்மளோட டேட்டாஸாக இருக்கட்டும், அண்ட் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணுறது தான் வந்து அவங்களோட ஒரு மெயின் பர்பஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டோட வந்து பேசணும், ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு கிளைண்ட் காலோட பேசணும் அப்படின்னா, நம்மளோட சர்வீஸ் இல்லைன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே வந்து நோட் பண்ணுவாங்க. மேபி வந்து நம்ம ஒரு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கம்பெனிக்கு வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா, நம்ம கஸ்டமர்ஸோடு எப்படி பேசுவோம், அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கூட நோட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இதிலெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இன்டர்வியூ வந்து குறைஞ்சது ஒரு 15 to 60 minutes வரைக்கும் நடக்கலாம். அண்ட் இது வந்து ரிமோட்லியாக தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரிமோட் அப்படின்னா நம்ம ஃபோன் மூலியமாக தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் எப்போவுமே வந்து இது வந்து ப்ரீ பிளான்டாகவே இருக்கும். திடீர்னு நான் வந்து நீங்கள் நேரில் வர வேண்டாம், நான் ஃபோனில் இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு நல்ல கம்பெனிலேருந்துலாம் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ எப்போவுமே வந்து டெலிஃபோன் இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து ப்ரீ பிளான்டாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி வந்து அவங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே மேபி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க, மேபி இல்லை ஆஃபன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மகிட்ட என்ன கேட்கணும், அண்ட் நம்ம வந்து எந்த மாதிரியான பதிலை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்கன்ற கொண்டு அவங்க மைண்டில் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் அது வந்து ஒரு இன்ஃபார்மல் டிஸ்கஷனாகவும் இருக்கலாம். அண்ட் அவங்க கேட்ட கொஸ்டினும் அந்த ஸ்ட்ரக்சர்டுனா ஆல்ரெடி வந்து அவங்க பார்த்து வச்சுருக்கிற கொஸ்டினையும் கேட்கலாம். சம்டைம்ஸ் ரெண்டுமே கலந்தும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேர்பல் கம்யூனிகேஷனில் வந்து நம்மளோட டோன்னு, நம்ம ஃபோன் காலில் வந்து நம்மளோட வாய்ஸ் கேட்கும். அண்ட் நம்மளை வந்து அவங்க நேரடியாக பார்க்க முடியாது. நம்மளோட லிசனிங் ஸ்கில்லு, நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம், அவங்கள பேச விட்டுட்டு நம்ம பேசுகிறோமா, இல்லைனா முந்திரி கொட்டை மாதிரி நம்ம அவங்களுக்கு முன்னாடி நம்ம பேசுகிறோமா, இல்லை வாலண்டியராக நம்ம அவங்கள வம்பிழுக்கிற மாதிரி பேசுகிறோமா, அண்ட் நம்மளோட டோன் வந்து அடிக்கிற மாதிரி பேசுகிறோமா, இல்லை அப்படின்னா சாஃப்டாக பேசுகிறோமா, இல்லைனா ஒரு இன்டர்வியூட்ட பேசுகிற மாதிரி நம்ம வந்து பேசுகிற மாதிரி எல்லாத்தையுமே
வந்து நம்ம டோன் மூலியமாகவே வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏன்னா இதில் வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் காட்ட முடியாது இல்லையா? இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பயங்கர கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் எப்படி ஒரு ட்ரெஸ்ஸில் இருப்போமோ அதே மாதிரி இருக்கலாம். அண்ட் நம்ம வந்து ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போகிற மாதிரிலாம் கிளம்ப வேணாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு காஸ்ட் ஆஃப் எஃபிஷியன்சி வந்து இருக்காது. ஏன்னா வண்டியில் போனால் ட்ராவலுக்கு நம்ம பெட்ரோல் போடணும், இல்லைனா ஏதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து பைசா கொடுக்கணும். அது மாதிரி எதுவுமே தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இது வந்து அந்த ஷெடியூலிங்கில் வந்து அலாட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து எந்த இடத்துல இருந்து வேணாலும் பேசலாம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து நம்மளை வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காகவும் இது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆதாரத்துக்காக கால்ஸையுமே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இன்டர்வியூ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, என்ன கேட்டோம் அப்படிங்கிறதும் நம்மளால் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா ஒரு 1 hour இன்டர்வியூ நடக்குன்னா கண்டிப்பாக நம்மளால முடியாது. ஸோ இது வந்து ரெக்கார்ட் பண்ணுறது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதில் வந்து நம்ம என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐ கான்டாக்ட் இருக்காது. விஷுவலாக வந்து நம்ம பார்க்காத போது ஒரு ஃபோன் காலில் வந்து நம்மளால் வந்து ஒரு ஃபார்மல் கொஸ்டினுக்கு ஃபார்மலாக ஆன்சர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. நம்மளோட பாடி லாங்குவேஜ், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் நம்ம ஒருவேளை நம்ம வந்து நேரில் பார்க்குறதுக்கு நம்ம நல்லா போல்டாக ஆன்சர் பண்ணலாம். பட் ஃபோன் காலில் வந்து நம்மளோட வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாகவோ இல்லைனா நம்ம கொஞ்சம் வீக்கி பர்சனாக கூட வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புவர் கனெக்ஷன். நம்ம சம்டைம்ஸ் வந்து நீங்களே இப்போ யூடியூப்பில் வந்து அவசரமாக வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு 2-3 ஆட் வரும், கடுப்பாகும் இல்லையா? சம்டைம்ஸ் வந்து நெட் இல்லாமல் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் கூட எரிச்சலாக இருக்கும்ல. அதே மாதிரி வந்து புவர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நேரில் இன்டர்வியூ நடக்குன்னா அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் வராது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ இதே மாதிரி நடக்கும்போது வந்து ஒருத்தங்களோட இன்னொருத்தங்களை வந்து நமக்கு வந்து ஒரு கான்டாக்ட் கிடைக்காது. அந்த இன்டர்வியூ பர்சன் வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணுறது வந்து கஷ்டம். அண்ட் அந்த டெலிஃபோன் இன்டர்வியூ மூலிமா வந்து பீப்புள்ஸை வந்து அவங்க ஹையர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஓவராலாக டெலிஃபோன் இன்டர்வியூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இன்டர்வியூ அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் வந்து நம்மளோட பாடி லாங்குவேஜாக இருக்கலாம், ஃபேஸ் டு ஃபேஸாக இருக்கலாம். ஃபேஸ் டு ஃபேஸ் நம்மளோட ரியாக்ஷனை பார்ப்பாங்க, அண்ட் பாடி லாங்குவேஜை பார்ப்பாங்க, நம்மளோட டோன், நம்மளோட ஆக்ஷன் அண்ட் நம்மளோட ட்ரெஸ்ஸிங், நம்மளோட வே ஆஃப் ஸ்டைலிங்கில் முதற்கொண்டு எல்லாமே பார்த்துருவாங்க. அண்ட் காமனாக வந்து ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் வந்து அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் கூட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம மேக்கமெண்ட் கேட்டு தான் உள்ளே போகணும். அவங்க உட்கார சொன்னதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உட்காரணுமே தவிர வந்து நம்மளாக உள்ளே போயிட்டு நம்மளாக உட்காரக்கூடாது. அண்ட் நம்ம நடக்கும்போது நம்மளோட ஃபுட் ஸ்டெப் வந்து கேட்கக்கூடாது. நம்ம தேய்ச்சிட்டோம் இல்லை டக்கு டக்கு அப்படின்னு நடந்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து இதாக இருக்கும். அண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் வந்து கேர்ள்ஸ் வந்து பூ வைக்கிறதோ இல்லை அப்படின்னா ஒரு ஹெவியான ஜுவல்லரி ஆர்னமெண்ட்ஸ் ஏதாவது போடுறதோ வந்து இருக்கக்கூடாது. ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து ஒரு எப்படின்னா பேஸ்டல் கலர்ஸில் தான் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பிளாக் கலர்ஸ் எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அண்ட் டார்க்கர் கலர்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். ஒரு ஃபார்மலான லுக்கில் போனால் அவங்களுக்குமே ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்மளோட வந்து ஒரு ப்ளசண்ட்டான வாய்ஸில் வந்து நம்மளோட பெஸ்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல் காப்பி வச்சுக்கிறது வந்து நல்லது. அவங்க வந்து நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றாப்புல எந்த கொஸ்டின் கேட்டாங்கனாலும் நம்ம வந்து தைரியமாக வந்து பதில் சொல்லணும். அண்ட் நம்மளோட லாங்குவேஜ் வந்து அதில் முக்கியம் இல்லை. அண்ட் மேபி எதுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா அவங்க வந்து இப்போது நம்மளை ஒரு இங்கிலீஷ் டீச்சராக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக நம்மளோட ஃப்ளூவன்சியை பார்ப்பாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் போகிற வேலைக்கு வந்து நம்மளோட லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியர் இல்லை, அதில் வந்து அவங்க ரெக்குயர்மெண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் தேவை. நல்லா இப்போ வந்து காலேஜ் முடித்த பெண்கள் தேவை, காலேஜ் முடித்த ஆண்கள் தேவை, இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த குவாலிஃபிகேஷனில் வந்து இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த லாங்குவேஜில் தான் பேசணும். இப்போ வந்து லாங்குவேஜ் வந்து அதில் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா யூ கேன் ஸ்பீக் இன் தமிழ். அண்ட் நீங்கள் போகிற வேலைக்கு வந்து அந்த லாங்குவேஜ் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருக்கும்ல, அது வந்து ஒரு பேரியராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேசலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஃப்ளூவன்சியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பார்க்கணும். அண்ட் இவ்வளோ தான் வந்து இன்டர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தோம். அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்னா இதில் எல்லாமே வந்து வீடியோவில் நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெலிஃபோன் கான்வர்சேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சம்மரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவல் வேறு ஏதாவது டாபிக் சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.